வணக்கம். திமுகவின் அமைச்சர்கள் ஊழல் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. வெள்ளை அறிக்கையின் மூலமாக திமுகவின் அமைச்சர்கள் கூண்டோடு சிறைக்கு செல்கிறார்களா? நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வராக பதவியேற்றவுடன் விஜய் அவர்கள் சொன்ன முதல் அறிக்கையில் வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் எனது அன்றாட பணிகளை நான் மேற்கொள்வேன். கடந்த முறை திமுக செய்த ஊழல்கள் வெள்ளை அறிக்கை மூலமாகவே வெளியிடப்படும். அதற்கு பிறகுதான் எனது ஒட்டுமொத்த முதல்வர் பதவிற்கான வேலைகளில் என்னால் முழுமையாக ஈடுபட முடியும். கஜானாவை முழுமையாக கடந்த ஆட்சியில் துடைத்து விட்டார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய கஜானாவின் நிலைமை என்பது மிகவும் மோசமாக இருக்கிறது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஸ்டாலின் அவர்கள் பல பொய்யான வாக்குறுதிகளை கூறி அதில் மட்டுமல்ல மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்ட நிதியையும் தமிழக மக்களுக்கு முழுமையாக திமுக அதை கொண்டு செல்லவில்லை. தற்பொழுது வெள்ளை அறிக்கையாக வெளியிட்ட பிறகு ஸ்டாலின் அவர்களது உண்மை முகம் வெளிவந்துவிட்டால் இனி ஒருபோதும் ஸ்டாலின் அவர்கள் வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் முதல்வர் ஸ்டாலின் அவராக இருந்தபொழுது அவரது அமைச்சரவைகள் செய்த ஊழல் ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர் பொம்மையாகத்தான் செயல்பட்டுள்ளார் என்ற தகவல்களை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான தகவல் என்ன தெரியுமா? டாஸ்மாக் ஊழலில் செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்குவார் என்றும் 10,000 கோடி வரை முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் KN நேரு மீது FIR பதிவு செய்யப்பட வேண்டும். தற்பொழுது புதிய முதல்வர் போட்டுள்ள முதல் கையெழுத்தில் ஒட்டுமொத்தமான மக்கள் ஆதரவுகள் இருக்கிறது. ஏனென்றால் அவர் வெளிப்படையாகவே பேசிவிட்டார். திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் மற்றும் அதை சிறப்பான முறையில் நாங்கள் கவனத்தில் கொண்டு மக்களிடம் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி இந்த முறைதான் திமுக செயல்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகளை கொடுத்தால் தமிழகம் உங்கள் மீதுதான் வரியை சுமர்த்தும் என்பதை PT பழனிவேல் தியாகராஜன் மூலமாகவே தற்பொழுது வெள்ளை அறிக்கை என்பதை அறிமுகம் செய்ய உள்ளார். கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி திமுகவின் ஆட்சியில் ஊழல் நடந்திருப்பதை வெட்ட வெளிச்சத்திற்கு வெள்ளை அறிக்கையின் மூலமாக விஜய் அவர்கள் கொண்டு வந்தால் நிச்சயம் ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற இடத்தில் எடப்பாடி வருவார். தமிழகம் முழுவதும் பாதுகாப்புகள் சூழும். ஏனென்றால் காவல்துறை அதிகாரிகள் முன்னாள் முதல்வர் என்று கூட பார்க்க மாட்டார்கள். தவறு செய்தால் அதற்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். வெள்ளை அறிக்கை வந்தால் ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல, கூண்டோடு மாஜி அமைச்சர்களும் சிறைக்கு செல்வார்கள். இதை உணர்ந்த பிறகுதான் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே இரவில் அந்தர்வெல்டி அடித்து விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்து விட்டார். இனி வரக்கூடிய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே தான் இருப்பார். அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யவில்லை. தற்பொழுது தமிழகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. வெள்ளை அறிக்கை எப்ப வேண்டுமானாலும் வரலாம். திமுகவிற்கு எதிராக வெள்ளை அறிக்கை வெளியிடக்கூடிய காரணத்தினால் திமுகவின் அமைச்சர்கள் இதை வைத்து அரசியல் செய்ய சூழ்ச்சிகள் செய்யப்படும். ஆனால் மக்கள் வெள்ளை அறிக்கையை முழுமையாக நம்புவார்கள். ஏனென்றால் அது IAS IPS அதிகாரிகள் மூலமாகவே தயார் செய்யக்கூடியது. அதில் அரசியல் ஈடுபட முடியாது. வெள்ளை அறிக்கையை இதுவரை எந்த ஒரு முதல்வரும் தமிழ்நாட்டில் வெளியிட்டது இல்லை. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு முதல் முறையாக விஜய் அவர்கள் வெளியிடப் போகிறார். இது நிச்சயம் ஸ்டாலினுக்கு ஆபத்தாகவும் எடப்பாடிக்கு நல்லதாகவுமே மாறும். ஏனென்றால் எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களது இடத்தில் எடப்பாடி பிரதான எதிர்க்கட்சியாகவே இருப்பார். இதற்கு 3 முக்கிய காரணங்கள். திமுகவுடன் கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு பக்கபலமாகவே வந்துவிட்டது. காங்கிரஸ் அந்தர்வெல்டி அடித்துள்ளது. 20 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் ஒரே இரவில் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பதால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை வைத்து பிரச்சாரம் செய்வார்கள். பிற மாநிலங்களிலும் விஜய் அவர்களை அழைத்து சென்று பிரச்சாரம் செய்வார்கள். இது நிச்சயம் காங்கிரசின் வாக்கு வங்கியை அதிகரிக்கும். மற்ற மாநிலங்களில் காங்கிரசிற்கு வாக்கு வங்கி குறைவாக இருப்பதால் நிச்சயம் விஜய் அவர்கள் மூலமாகவே காங்கிரஸ் அதில் ஆதாயம் தேடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திற்கும் செல்ல முடியாது. அவர் செய்த ஊழலால் நிச்சயம் அவர் CBI விசாரணைக்கு உட்படுவார் அல்லது ITக்கு உட்படுவார், EDக்கு உட்படுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அமைச்சர்கள் பட்டியல் தற்பொழுது திமுக எதிராக அமைக்கப்பட்டுள்ளது. தாவேகாவின் அமைச்சர் பட்டியலில் மிக முக்கியமாக ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக மின்சாரத்துறை மற்றும் கல்வி போன்றவைகள் இருப்பதால் விஜய் அவர்கள் சரியான முறையை கவனத்தில் கொண்டு வந்து தனது கையெழுத்து மூலமாக வெள்ளை அறிக்கையை இன்று மாலைக்குள் வெளியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. நிச்சயம் இதில் அரசியல் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக மாறும். ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுதே பணம் இல்லை என்று கூறாதீர்கள், பணம் இருக்கும். அதை
மக்களுக்கு கொடுப்பதற்கு மனசுதான் தேவை என்று ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையும் நம்மால் இன்று பார்க்க முடிகிறது. ஆனால் வெள்ளை அறிக்கையில் உண்மைத்தன்மை என்னவென்று தெரிந்துவிடும். நிச்சயம் இதில் மாஜி அமைச்சர் KN நேரு அவர்கள் உட்பட பலரும் இதில் சிக்குவார்கள். அப்படி சிக்கினால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்த செய்தி, எதிர்வரக்கூடிய அரசியல் சூழல் தாவேகாவிற்கும் அதிமுகவிற்கும் என்ற சூழல் நிலவும். ஏனென்றால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவே வாக்களிப்பார். ஏனென்றால் தனி பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் மே 13 காட்ட வேண்டும் ஆளுநரிடம். இதனால் நிச்சயம் தனி பெரும்பான்மை நிரூபிக்கும் பொழுது தற்பொழுது இருக்கக்கூடிய திமுகவின் கூட்டணிகள் அந்தர்பல்ட்டி அடிக்கும் என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. இதனால் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை எடப்பாடி கூறுமையானால் மக்கள் மத்தியில் எடப்பாடியின் மீது நல்மதிப்பு அதிகமாகும். இது எதிர்வரக்கூடிய அரசியலில் நிச்சயமாக உறவும். தற்பொழுது மக்கள் மத்தியில் எடப்பாடி ஒரு நல்ல மனிதர் என்பதை உணர்வுபூர்வமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். இதனால் எதிர்வரக்கூடிய அரசியலில் தாவேகா மற்றும் அதிமுக என்ற ஒரு சூழலை நிலவும். இதில் எடப்பாடி மிக முக்கியமான பங்களிப்பை அளிப்பார். ஏனென்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக தற்பொழுது 3வது இடத்தில் இருந்தாலும் திமுக 2வது இடத்தில் இருப்பது தற்பொழுது உண்மைதான். ஆனால் எதிர்வரக்கூடிய அரசியலில் அந்த இடத்தை திமுகவால் தக்க வைக்க முடியாது. இடதுசாரிகள், காங்கிரஸ், VCK போன்ற கட்சிகள் எப்ப வேண்டுமானாலும் தாவேகாவிற்கு ஆதரவாக செயல்படும். மேலும் காங்கிரஸ் ஏற்கனவே அந்தர்பல்ட்டி அடித்திருப்பதால் தற்பொழுது திமுகவுடன் இருக்கக்கூடிய கூட்டணிகள் தற்பொழுது எப்ப வேண்டுமானாலும் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை அளிக்கலாம். தற்பொழுது உதயநிதி அவர்களால் திமுகவிற்குள் பிரச்சனைகளும் வரலாம். இது நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாகவே காய் நகர்த்தப்படும். எடப்பாடிக்கு சாதகமாகவே வந்தாலே 2வது இடத்திற்கு நேரடியாக கொண்டு செல்லப்படுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர்களது தலைமையிலான அதிமுக மக்கள் மத்தியில் களப்பணிகளை இன்னமும் தீவிரமாக மக்களுக்கு தொண்டு செய்வதற்கான ஏற்பாடுகளை விஜய் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தவறு செய்யும் பட்சத்தில் விஜய் அவர்களையே கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்திற்கு விஜய் அவர்கள் வரக்கூடிய இடத்திற்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பெயரும் உச்சரிக்கப்படும். ஸ்டாலின் அவர்கள் ஊழல்வாதி என்று கூறும் பட்சத்தில் எடப்பாடி அந்த இடத்திற்கு வருவார். எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த முன்னுரிமை வழங்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அரசியல் சூழலில் தற்பொழுது பரபரப்பான காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சியாக இனி வரக்கூடிய அரசியலில் உருவாவாரா அல்லது முதல்வராகவே உருவாவாரா? ஏனென்றால் விஜய் அவர்களது முகம் மட்டும்தான் அனைவரையும் வாக்களிக்க வைத்துள்ளது. அவர் இந்த 5 ஆண்டை சிறப்பாக செய்தால் நிச்சயம் அடுத்த 15 ஆண்டுகளும் முதல்வராக விஜய் அவர்களை வருவார். இதை எடப்பாடியால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அல்லது பிரதான எதிர்க்கட்சியாகத்தான் இருப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக